வணக்கம். இன்றைய காணொலியில் நாங்கள் எதை பார்க்க போறோம்னு சொன்னால், கனடா விசிட் விசா சம்பந்தமாகவும், இரண்டாவதாக நல்லூர் திருவிழா தொடங்க உள்ள நிலையிலே நல்லூரில் சுற்றிவர பரப்பப்படும் மண் தொடர்பாகவும் பிரச்சனை ஒன்று நடைபெற்று வருகின்றது. அது சம்பந்தமாக தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். வாங்க என்னென்று விவரமாக பார்ப்போம். நாங்கள் முதலாக பார்க்க போறோம்னு சொன்னால் கனடா விசிட் விசா. கனடா விசிட் விசாவை பற்றி இப்போ சுமார் ஒரு சமீப காலமாக, அதாவது 2024 கடைசி பகுதியிலிருந்து 2023 கடைசி பகுதியிலிருந்து 2024 கடைசி பகுதி வரையும் 2025 கூட விசிட் விசா கனடா சென்ற ஒரு கனவே இருக்கீங்க. அதாவது நாங்கள் அந்த விசிட் விசாவை பார்த்தோம்னா, அந்த விசிட் விசாவை அப்ளை பண்ணி, அதாவது காரியமாக விசிட் பண்ணி கனடாவுக்கு போய் வரதுக்கான ஒரு குறுகிய ஒரு காலத்துக்குரிய விசாவே அது வழங்கப்பட்டிருந்தது. இங்கே இருந்து கிளம்பி இந்தியா, இலங்கை அப்படி சுற்றி வர இருக்கின்ற பல நாடுகளில் இருந்தும் கனடாவுக்கு கிளம்பியிருந்த விசிட் விசாவில் போயிருந்தார்கள். அதை போனவர்கள் பலர் ஒர்க் விசாவாக மாற்றிருந்தார்கள். அரவாசி பேர் அதில் ஸ்டூடெண்ட் விசாவாக, அதாவது அங்கே இருக்கிற காலேஜில் போய் பதிஞ்சு ஸ்டூடெண்ட் விசாவாக ஆக்கியிருந்தார்கள். அதிலும் கொஞ்சம் பேர் இரண்டுமே செய்யாதவர்கள் அசலம் அடிப்பதற்காக பதிஞ்சிருந்தார்கள், அதாவது அகதி அந்தஸ்து கோரியிருந்தார்கள். ஆனால் இந்த 3 கட்டத்துக்குள்ளேயே இல்லாமல் கனவே விசிட் விசாவில் போயிட்டு மீண்டும் திருப்பி வந்தவர்கள், நாட்டிற்கு வந்தவர்களும் இருக்கின்றார்கள். கதைகள் எல்லாம் கொஞ்ச நாளாக ஒன்றுமில்லாமல் அடங்கி இருந்தது. இப்போது சமூக வலைத்தளங்களிலே கனடா விசிட் விசா சம்பந்தமாக வேலை தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது மீண்டும் கனடாவுக்கு விசிட் விசா கொடுக்க இருக்கிறார்கள். மீண்டும் கனடாக்குள்ளே ஆட்களை எடுக்கிறதுக்கு கனடா அரசாங்கம் முன்வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பலரையும் பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். அது தொடர்பாக தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். மற்ற கனடா விசிட் விசாவுக்கு அப்ளை பண்ணி அந்த ப்ரொசஸிங் காலம், அதாவது அதுக்கு நல்ல நாள் கனநாள் எடுத்திருந்தது. அந்த ப்ரொசஸிங், அந்த ஃபைல் மூவ் பண்ணுறதுக்கு ப்ரொசஸிங் காலம் கனநாள் எடுத்திருந்தது. இப்போ சமீபமாக அது நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இதில் பார்க்க போகின்றோம். கனடா விசிட் விசா தொடர்பாக கனடாவுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான canada.ca அதில் அவரோட உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வருகின்றது. ஆனால் அந்த வெப்சைட்டில் இதுவரையும் அந்த விசிட் விசா நாங்கள் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றோம். அதை விசிட் விசா நார்மலாகவே இருக்கின்றது. ஆனால் தமது நாட்டுக்கு இத்தனை பேரை உள்வாங்குகின்றோம் என்ற முதல் அறிவித்தது போன்று ஒரு தகவலுமே இதுவரை உத்தியோகமாக பகிரப்படவில்லை. இது சமூக தளங்களிலே இது பரவலாக பேசப்பட்டு வந்தாலும் கனடா அரசாங்கத்தின் இணையதளத்திலே இது உத்தியோகமாக இன்னும் பகிரப்படவில்லை. இது தொடர்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையிலும் சரி, வேறு நாடுகளிலும் சரி, வெளிநாட்டு விசாக்கள் மற்ற வெளிநாட்டுக்கு ஏற்றோம்னு சொல்லி மோசடிகள் சமீப காலமாக அதிகரித்து கொண்டு வந்தமே இருக்கின்றன. இலங்கையிலே பல போலீஸ் நிலையங்களிலே பல மாவட்டங்களிலும் பல இடங்களிலும் பண மோசடி நடைபெற்றிருக்கின்றது. மற்ற ஆட்களை கொண்டு வேறு நாடுகளிடையே நிறுத்தி இருக்கின்றார்கள். சிலர் ஒரிஜினல் விசான்னு சொல்லி கலவா கொண்டு இறக்கி கனவே உயிரிழந்திருக்கின்றார்கள். அவ்வாறான சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றது. ஏனென்றால் எல்லாரும் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்காகவே எல்லாரும் கொண்டிருக்கின்ற நிலையில அந்த போலி முகவர்கள், போலி தகவல்களை தருபவர்களால் இவ்வாறான சம்பவங்களும் அடுத்தடுத்து நடந்து வருகிறது. உத்தியோகபூர்வமாக canada.ca-யில், அதாவது அவர்கள் உத்தியோகமாக மீண்டும் இத்தனை பேரை நாங்கள் நாட்டுக்கு எடுக்க போகின்றோம் இதுவரை அறிவிக்கவில்லை. இந்த ப்ரொசஸிங் டைமில், அதாவது நாம் ஒரு விசாவுக்கு அப்ளை பண்ணுறோம், கனடா விசாவுக்கு அப்ளை பண்ணுறோம், அப்ளை பண்ணினா பிறகு ப்ரொசஸிங் 2 நாட்கள் எடுத்திருந்தேன் முதல். அது நாட்கள் குறைக்கப்பட்டு என்று சொல்கிறார்கள். அதாவது உடனே வருது, 2 நாளில் வருது, ஒரு நிலையில் வருது என்றார்கள். இதென்ற உண்மைத்தன்மையை பற்றி நான் பார்ப்போமா இருந்தால், இதனை நீங்களே பரிசோதித்து, அதாவது நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், canada.ca என்ற அவங்களுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் 2 மொழிகள் அதிலே உங்களை சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். அது ஒன்று ஃப்ரெஞ்ச், மற்றது இங்கிலீஷ். நாங்கள் இங்கிலீஷ் ஆங்கிலத்தினை கிளிக் பண்ணியே போகலாம். மற்ற ஃபோன்லேன்னு சொன்னால் மேலே FR மற்றது EN சொல்லி அதில் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அதில் ENவே விட்டுருக்கலாம். அதெல்லாம் போயிட்டு நீங்கள் அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசிட் கனடான்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. விசிட் கனடான்னு அந்த விசிட் கனடான்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அந்த விசிட் கனடாக்கில் போய் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆவதாக செக் ப்ரோசஸிங் டைம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷனுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், அதில் முதலாவது உங்களுக்கு இப்படி ஒரு டேப் ஒன்று ஆகும். அதில் முதலாவது அவங்க கேட்டுருக்காங்க செலக்ட் அண்ட் அப்ளிகேஷன் டைப்னு சொல்லி. இப்போ நாங்கள் அதில் போனோம்னு சொன்னால் அதுக்கு கணக்கு ஆப்ஷனல் இருக்கின்றது. அந்த ஆப்ஷனில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது இருக்கிறது டெம்பரரி ரெசிடென்ஸ் இருக்குது. அதாவது விசிட்டிங், ஸ்டடியிங், ஒர்க்கிங் இருக்குது. நாங்கள் அந்த கேட்டகரி கொடுத்தோம்னு சொன்னால், அடுத்ததாக கேட்டிருக்கு விச் டெம்பரரி ரெசிடென்ஸ் அப்ளிகேஷன் சொல்லி. அதில் நாங்கள் முதலாக விசிட்டர் விசா ஃப்ரம் அவுட் சைடு கனடான்னு போட்டோம்னு சொன்னால், அதாவது நாங்கள் கனடாக்கு வெளியிலேருந்து நாங்கள் அப்ளை பண்ணுறோம். அதாவது நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது காரணமாக கனடாக்கு வெளியில் என்ற ஆப்ஷனை தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம்.
அதை கொடுத்தோம்னு சொன்னால் அது மூன்றாவது அடுத்த ஆப்ஷன் இருக்குன்றது. அதுக்கு வேற அப்ளை இன்ஃபார்ம் இருக்கிறது. தற்சமயம் நீங்கள் எந்த நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறேன்னு சொன்னது தான் அதில் நீங்கள் கொடுத்துருக்கணும். தற்சமயம் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்றது அதில் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ நான் இப்போ ஸ்ரீலங்கான்னு படிக்க நாங்கள் அதில் ஸ்ரீலங்கான்னு போட்ட மாட்டோம். ஸ்ரீலங்கான்னு கொடுத்துட்டு அதில் பார்த்தோம்னா கீழே அடுத்தது க்ரீன் கலரில் இருக்குது கெட் ப்ரொசஸிங் டைம் இருக்குது. அதை நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அதில் விசிட்டர் விசா சொல்லி 15 நாட்கள், அதாவது 15 டேஸ்ன்னு போட்டிருக்குது. அந்த 15 இப்போ இதுதான் நாங்கள் முதல் பார்த்த மாதிரி அது 2 நாட்கள் இருந்தது இந்த ப்ரொசஸிங் டைமுக்கு. இப்போ அது குறைக்கப்பட்டு அதாவது உங்களுக்கு 15 நாளுக்குள்ளே அந்த விசாவுடைய ப்ரொசஸ் முடிகிறதுக்கு தான் அவங்க உத்தியோகமாக அறிவிச்சிருக்கின்றார்கள். இது லாஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஜூலை 22, 2025 இந்த 15 என்ற இதுக்குரிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு அப்டேட் பண்ண டேட்டும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த காணொலி நான் எடுக்கின்றது 27 இன்று ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த காணொலி எடுக்கின்றேன். நான் அப்பையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தா 22 அப்டேட்டில் 15 நாள் தான் காட்டுகின்றது. விசாவுடைய ப்ரொசஸிங் டைம் குறைச்சது அது உத்தியோகமாக அவர்களின் இணையதளத்திலே குறிப்பிட்டபடியினால் அது உத்தியோக தகவலாகவே பார்க்கின்றோம். அப்போ அந்த தகவல் நாங்கள் உண்மையிலே பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த விசிட் விசா இப்போது திருப்பி மீண்டும் கனடாவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை அதிகரித்திருக்கின்றது என்ற தகவல் இன்னும் உத்தியோகமாக வெளிவரவில்லை. உங்களுக்கு இது மட்டுமில்லை, கனடாவுக்கு என்ன விசாக்கள் என்னென்ன, அதாவது ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசா, விசிட் விசா, அதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது தொடர்பான இது முழுக்க நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி canada.ca என்ற இணையதளத்திலே நீங்கள் போய் நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம். விசாக்குரிய பேமெண்ட் எல்லாம் அவங்க அதிலேயே போட்டிருக்கணும். அந்த பேமெண்ட் எல்லாம் சரியான குறைவு. இப்போ நீங்கள் வெளியில் முகவரோட கொடுத்து அதை எதிர்மாறதுக்கு வர நீங்களே பார்த்துக் கொள்ளலாம். இதுதான் நாங்கள் இன்றைக்கு கனடா விசிட் விசா தொடர்பாக இன்று எங்களுக்கு தெரிந்தவரை நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கின்றோம். அடுத்த நாடாக குறிப்பிட்ட போல் நல்லூர் உற்சவ காலங்கள் இப்போ தொடங்க இருக்கின்ற நிலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்காக நல்லூரை சூழ உள்ள பிரதேசங்களில், அதாவது பக்தர்களின் நலன் கருதி மற்றது விடியல பிரதட்டை அடிக்கிறவர்கள் எல்லாருக்கும் அதுக்காக வேண்டி வளமையாக, அதாவது காலந்தோறும் நல்லூர் மணல்கள் அனுப்பி வந்திருந்தன. அந்த மணல்கள் இவ்வளவு நாளும் மாணவ சபையிலிருந்து கோரி மாணவ சபை அதனை பெற்றுக் கொடுத்திருந்தது. இந்த முறை அந்த மணல் கிடைப்பதில் பெரிய ஒரு இடர்பாடோடு நடைபெற்றிருந்தது. கொமிஷனர்கள் குழுப்படையினர் இழுத்தடிப்புகள் கணக்கு நடைபெற்றிருந்தது. இதனால் தற்சமயம், அதாவது நேற்றைய தினம் எல்லாமே ஒரு சுமூகமான நிலைமை கொண்டுவரப்பட்டு மண் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு அம்பன் பிரதேச சேலத்துக்குரிய ஒரு இடத்துல அவங்க காய்ச்சிருந்து அதை போய் எடுத்துக்கொண்டு ஒழிக்கின்ற இடத்துல அந்த ஊர் மக்களால் அந்த இது மண் ஏற்றி கொண்டு வரப்பட்ட டிராக்டர்கள் இடமறைக்கப்பட்டு பிரச்சனைக்குள்ளாக இருந்தது. இதற்கு பிறகு போலீஸ் பாதுகாப்புடனே அந்த மண்கள் அனைத்தும் அந்த இடத்திலிருந்து வழியிலே அகழ்ந்து கொன்றப்பட்டு நல்லூருக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இன்று 24 ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலகர், அதாவது GA ஒரு இதொன்று விட்டிருக்கின்றார், ஊடக அறிக்கை ஒன்று விட்டிருக்கின்றார். நாங்கள் அதையும் அவருடைய காணொலியை நாங்கள் பின்னுக்கு இது நடத்தி வருகின்றோம். அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த உண்மைத்தன்மை என்ன நடந்தது, கூறிய அனுமதிகள் எல்லாம் அங்கு எடுக்கப்பட்டிருந்தன. அமைச்சர் சந்திரசேகரன் கொழும்பு முதல் தொலைபேசியிலே தொடர்பாடி அதுக்குரிய கமிஷனில் எடுத்திருந்த குறிப்பிடுகின்றார். இது தொடர்பான காணொலிகள் 2 தரப்பு, அதாவது நேற்று நடந்த சம்பவம் என்ன, இன்று அரசு தரப்பு, அதாவது GA என்ன சொல்கின்றார் என்பது 2 காணொலிகளை இந்த வீடியோ நான் சேர்த்து இணைந்திருக்கின்றோம். நீங்க பாருங்க. நாளை மறுதினம் எதிர்வரும் 29ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நல்லூர் பெருந்திருவிழாக்கான மணல் கோரிக்கை யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆலயங்களுக்கு முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை மருதங்கனி பிரதேச செயலாளருக்கு முன்வைக்கப்பட்ட போது பிரதேச செயலாளர்கள் அங்குள்ள சமூக மட்ட அமைப்புகள் பலவற்றோடும் தொடர்பு கொண்டு கலந்துரையாடலை மேற்கொண்டு அதுக்கான கோரிக்கையை முன்வைத்த போது அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் நாகர்கோவில் கோயில் மேற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு விளையாட்டுக் கழகம் அதுக்குரிய அனுமதியை வழங்கிய போது அதுக்குரிய கோரிக்கை வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு முன்வைக்கப்பட்டது. அதுக்குரிய அனுமதியை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அதனைத் தொடர்ந்தும் பிரதேச செயலாளர் சமூக மன்ற அமைப்புகளோடு நேரடியாக கலந்துரையாடலை மேற்கொண்ட போது வெறும் அதற்குரிய சம்மதத்தை தெரிவிக்காத நிலையிலே தனிநபர் ஒருவர் அரச காணியிலிருந்து மண்ணை பெற்று விநியோகிப்பதற்குரிய அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அந்த கோரிக்கை எங்களாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற கனியவள திணைக்களத்திற்கு முன்வைக்கப்பட்டது. கொழும்பு தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதன்போது கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்களும் இது தொடர்பாக சுற்றாடல் துறை அமைச்சரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்குரிய வசதி எனக்கு ஏற்படுத்தி தந்தார். நான் அப்போது சுற்றாடல் துறை அமைச்சருக்கு இந்த விடயம் தொடர்பான பூர்ணமான தெளிவூட்டலை வழங்கியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து கனியவள திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற
பணிப்பாளர் நாயகம் அவர்களோடும் தொலைபேசியிலே உரையாடி இந்த விடயங்கள் தொடர்பாக தெளிவூட்டலை வழங்கிய அடிப்படையிலும் இதற்கான அனுமதி, உத்தியோகபூர்வ அனுமதி கொழும்பு தலைமையகத்திலிருந்து யாழ்ப்பாணம் கனியவள திணைக்களத்துக்கு கிடைக்கப்பெற்ற அடிப்படையிலே இந்த நல்லூர் பெருந்திருவிழாவுக்கான மணல் விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அங்கு ஏற்பட்டிருக்கின்ற சில குழப்ப நிலைமை காரணமாக அங்கிருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். கரியவள திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அனுமதியின் பிரகாரம் இந்த மணல் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. 10 நாட்களுக்குள் இந்த மணல் விநியோகத்தை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட போதிலும் நேற்றைய தினம் அங்கு கூடியிருந்த பல்வேறுபட்ட சமூக மட்ட அமைப்புகளும் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் நாங்கள் இம்முறை மாநகர சபைக்கு அறிவித்திருக்கின்றோம். இந்த இம்முறை மணல் கிடைக்கப்பெற்றால் அந்த மணலை தொடர்ந்தும் அடுத்த திருவிழாக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே அதனை பாதுகாத்து நடவடிக்கை எடுக்குமாறும் நாங்கள் மாநகர சபையினுடைய ஆணையாளருக்கு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். நல்லூர் கோவில் எதிர்வரும் 29ஆம் தேதி தொடங்க இருக்கின்றது. அதற்கான மணல் விநியோகத்துக்கான கோரிக்கை மாவட்ட செயலகத்தால் மருதங்கனி பிரதேச செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது 2 மாதங்களுக்கு முதல். அதன் அடிப்படையில் அங்கே இருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகளிடம் அது தொடர்பாக சம்மதம் கேட்டு கிராம சேவையாளர்கள் மூலமாக என்னால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கைக்கு சமூக மட்ட அமைப்புகள் தங்களுடைய சம்மதத்தினை தெரிவிக்கவில்லை. இருந்தும் பின்னர் சமூக மட்ட அமைப்புகளையும் அழைத்து கிராம சேவையாளர்கள் அழைத்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தேன் எனது அலுவலகத்திலே. அந்த கூட்டத்தின் பொழுது நாகர்கோயில் மேற்கை சேர்ந்த RDS தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் தங்களுக்கு சம்மதம் மணல் வழங்க சம்மதம் தெரிவிப்பதாக கிராம சேவையாளர் கூறியதற்கு நாங்கள் நாகர்கோயில் நாகேஸ்வர விளையாட்டுக் கழகத்தினை சேர்ந்த மைதானத்திலிருந்து மணல் எடுப்பதற்குரிய ஆயத்தங்கள் செய்யப்பட்டது. இருந்தாலும் வனஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய அனுமதி கிடைக்கப்பெறாததனால் அது பின்னர் கைவிடப்பட்டு ஆரம்பத்திலே அம்பன் கிழக்கு பகுதியிலே நாங்கள் மணல் விநியோகம் செய்து கொண்டிருந்தோம். அந்த பகுதியிலே ஏனைய திணைக்களங்களுடைய அனுமதி இருந்த பகுதியிலே விசேட அனுமதிக்கான சிபாரிசு ஒரு தனிநபருக்கு என்னால் வழங்கப்பட்டு அதன் மூலமாக அதற்குரிய அனுமதியும் பெறப்பட்டு தற்பொழுது மணல் விநியோகம் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றது. நேற்றைய தினம் அங்கு அம்பன் மேற்கு மற்றும் அம்பன் கிழக்கு பிரதேச மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தினாலே சிறிது தடைப்பட்டிருந்தது. இருந்தாலும் இன்றைய தினம் அதற்கு அந்த மணல் விநியோகம் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய வருடாந்த திருவிழாவை முன்னிட்டான ஏற்பாடுகளில் மாநகர சபையாலே முன்னெடுக்கப்படுகின்ற புற நடவடிக்கைகளில் ஆலய வீதியை சுற்றி பரவுவதற்கான மணல் தொடர்பான கோரிக்கை கடந்த 2 மாதங்களுக்கு முன்னரே உரிய முறைப்படி மாவட்ட செயலாளர்களாக மருதங்கனி பிரதேச செயலாளருக்கு முன்னளிக்கப்பட்டிருந்தது. இந்த மணல் பரவுவதன் தேவைப்பாடு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அங்கே நேர்த்திக் கடன்களை நிறைவேற்ற வருகின்ற பக்தர்களுக்கு வசதியை ஏற்படுத்தும் நோக்கில் மிக நீண்ட காலமாகவே மாநகர சபை இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றது. தற்போது அந்த மணல் விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இடையூறானது எமது வருடாந்த வளமையான புற ஏற்பாடுகள் தொடர்பான நடைமுறையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட செயலாளரிடம் நான் இன்றைய தினம் கலந்துரையாடி இருக்கிறேன். இந்த விடயத்திலே மணலை பெற்று உரிய நேரத்தில் கிடைக்கப்பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதுடன் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்னால் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக வழங்கப்படுகின்ற மணலை எதிர்வரும் காலங்களிலும் கிரமமாக பேணுமாறு வைக்கப்பட்ட கோரிக்கையும் மாநகர சபை அமர்விலே பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க முன்னிலைப்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மண் அகழ்வு என்னென்றால் விநியோகம் இது நாங்கள் ஏற்கனவே முதல் இந்த பிரச்சனை பெருந்தூர நீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அங்கே போய் சும்மா முடிக்க சொன்னதால நாங்கள் அதை அப்படியே பேசாமல் இருந்தது, எங்கேயே கொடுக்கல. அதுக்கு பிறகு இப்போ என்னென்னா நல்லூரை சாட்டி மண்ணை கொடுக்கிறோம். இது எங்கள்கிட்ட ஊருக்கு தீங்க விளைவிக்கக்கூடிய மாதிரி தான் இது நடக்குது. இந்த இடத்துல உங்களோட ஊர்ல இந்த மண் என்னென்னா
குடியிருப்புகள் இல்லாத இடங்கள் கணக்கே இருக்கு. அங்க வந்து கள்ள மண்ணுகள் எல்லாம் போகுது, அது எல்லாருக்கும் தெரியும். பப்ளிக்கா போகுது சார், ரோட்டால பப்ளிக்கா போகுது, அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப இங்க போட்ட பொமிட்டை வந்து வேற இடத்துக்கு போட்டு கொடுத்துருக்கலாம் தானே. ஏன் நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிற இந்த மண்ணை வந்து கொடுக்கணும்? அது சார் 10 வருஷமா சார் இஞ்சான் சொல்லி ஏற்றி கொண்டு இருக்கிறோம். இப்ப நான் கோயிலுக்கு கேட்கிறோம், இந்த நல்லுறவு கொடுக்குறாலே எங்களுக்கு பிரச்சனை. இதே வந்து நாளைக்கு சென்னதி கோயில்காரர் கேட்பேன், நாளைக்கு வேற வேற கோயில்காரர் கொடுப்பேன் கேட்பினா, ஒன்று கொடுத்துட்டு ஒன்று கொடுக்காமல் விடையில. எல்லா கோயிலுக்கும் நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தா எங்கிட்ட குடிமனைக்க கடல் தண்ணி வந்துடும். கடல் தண்ணி வந்தால் மக்களால் வாழ இயலாது, எந்த விதமான செயற்பாடும் செய்ய இயலாது, மரங்களோ மற்ற நல்ல நீரோ கிடைக்காது. இப்போ சார் அந்த தண்ணி மீன் பிடிக்கலாம் சார், வேலை கொண்டு போனா. ஏன்னா அப்படி பெரிய புட்டியாக்கிறதா 12 அடி தாழ்பத்தில் இருக்குது. இப்போ கீழே இப்போ கிரவுண்ட் லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட கனியவளக்காரருக்கும் தெரியும் 11 அடி ஆழ்பத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற மண்புட்டியை வந்து நிரவினா கூட அந்த பள்ளத்தை நிறவேலாது. திருப்பம் இதுக்கு வர்றது இது பெரிய மட்டத்தில் எடுக்கிற முடிவு வந்து சரியான தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஆனால் இருக்குது, மண் எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. நாங்கள் அதுக்கு எந்த விதமான தடுப்புமோ எதிர்ப்புமோ இல்லை. எங்கென்ற இடத்துல வந்து மண் ஏற்றுறதை நாங்கள் முற்றாக தடுக்கிறோம் பொதுமக்கள் எல்லாரும். இல்லை என்னண்டா எந்த ஊர்லேயும் வந்து ஒருத்தர் எதிராளியா இருப்பார். அது எந்த கூடத்துல எந்த இடத்துலயும் இருப்பினோம், அது எந்த பெரிய தலைவர்மாருக்கும் அது நடக்கிறது உண்டு. ஒருத்தன் அதில் எதிராளியா இருப்பேன். அப்படித்தான் எங்க இதில் நடக்குது. ஆனால் நாங்கள் வந்து பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம்.